மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து பத்ரின்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட சாய்பாபாவுக்கு டெவலப் பண்ணுறோம், ஒரு 1000 கோடி ரூபா அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இதுக்கு வந்து இங்கே ஷீரடி ஆளுங்க பூரா எதிர்ப்பு. மெயின் மேட்ரு என்ன, வேற ஒன்றும் இல்லை, டூரிஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகிடும். ஏன்னா பத்ரி அவர் பிறந்த ஊர், ஷீரடி அவர் இறந்த ஊர். இறந்த ஊரை வச்சு ஏற்கனவே ஒரு கூட்டம் நல்லா கல்லா கட்டிக்கிட்டு. கபீர்தாசர் வரும்போது அவர் தான் முதல்ல அவர் இஸ்லாமியராக பிறந்து ராமனை பற்றியும் பாடல்கள்லாம் பாடியவர். இசை அப்படின்ற வடிவத்தில் மத நல்லிணக்கத்தை அவர் போதிக்கிறார். இது வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபாவாக இருக்கக்கூடிய இவரின் ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியாது. பத்ரியில் பிறந்தாருன்னு சொல்கிறது ஒரு கேள்வி. இப்படி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது கரண்டி வச்சுலாம் கிண்ட மாட்டார், கையை விட்டு தான் கிண்டுவார். அதாவது இதெல்லாம் சொல்கிறாங்களா, சொன்னாங்களா? இல்லை ஏங்க நீங்கள் யாராவது சாய்பாபா இல்லை சாய் டிவோட்டிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அப்படி ஒரு நபர், ஒரு மனிதர் சாமியார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது, நீங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு தள்ளு வண்டியில் ஒரு மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு அவருடைய ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு. அது அவங்களாம் பிச்சைக்காரங்க, அவங்க பிச்சைக்காரங்க, அவ்வளோதான். கொஞ்சம் டீசெண்டான பிச்சைக்காரங்க. என்னென்னா நீங்கள் பிச்சை வாங்க வரும்போது பிச்சைக்காரன் சில பேர் திருடனும் இருக்காங்கல்ல, எங்கே போனாருன்னு கேட்டதுக்கு அவரும் ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா போனேன் இப்போ வந்துட்டேன் அப்படின்றாரு, அவ்வளோதான். இவங்க பின்னாடி என்ன கதையில் எழுதி வச்சிட்டாங்கன்னா, ராணி லக்ஷ்மிபாய் கூட சேர்ந்து வெள்ளக்காரன் கூட சண்டை போட போயிட்டாரு அப்படின்ட்டாங்க சாய்பாபா. ஆமாம், ஏன்னா 1857 தான் அந்த சண்டை நடந்த காலம். அந்த ஒரு வருஷம் யாராவது ஒரு பாயை காமிச்சிருங்க, யாராவது ஒரு பாயை காட்ட முடியுமா? அந்த இடத்த பூரா ஆக்கிரமிச்சு ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டது யாரு? அங்கே உள்ள பார்ப்பனர்களை பொறுத்தவரை காசு வருதுன்னா நித்யானந்தாவாக இருந்தாலும் சரி, சீரடி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, புட்டபர்த்தி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாமியாரை ஒருத்தன் நம்புறான்னா அவனை மாதிரி அடி முட்டாள் உலகத்திலே கிடையாது. சாதாரண பக்திமானே வந்து முட்டாள்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவன் வந்து அதையும் விட கடைந்தெடுத்த அடி முட்டாள். அவருக்கும் வந்து ஒரு காலத்து, அதாவது சொல்லப்போனால் சாய்பாபாவை கொண்டு வந்து நித்யானந்தா கூடலாம் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியல், தேர்தல், பரப்புரை அப்படின்னு பயங்கரமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து வேறு ஒரு டாப்பிக்கு நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஊரில் தெரியும், எல்லா ஊர்லேயும் சரி, மதம் சார்ந்தும் சரி, பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். அது இந்த இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமியாக இருக்கலாம், வேறு எதுவும் மதங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பக்தின்ற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். நம்ம வீடுகள்லேயும் அது இருக்க தான் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. அது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்னு ஒவ்வொரு பிரிவுலையும் அவங்கவுங்க சார்ந்த அந்த வழிபாடுகள் இருந்து தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் வியாழக்கிழமை விரதம்னு ஒன்று இப்போல்லாம் இருக்காங்க. வியாழக்கிழமைக்குன்னு தனியாக ஒரு நாளை ஒதுக்கி சாய்பாபா கோயிலுக்கு போகிற விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஷீரடி சாய்பாபா இவருக்கு வந்து வியாழக்கிழமை தான் சிறந்த நாள், உகந்த நாள்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஷீரடி கோயில்களும் அங்கங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கான இதுவும் வழிபாடுகளும் அதிகமாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நம்ம வீடுகள்லேயே கூட அந்த மாதிரியான இதெல்லாம் பக்தியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் இந்த ஷீரடி சாய்பாபா? எங்கேருந்து வந்தார்? அவருடைய பூர்வீகம் என்ன? எதனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து இப்போ அதிகமாக இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் நம்ம ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக பகிரணும்னு நான் விரும்புகிறேன் சார். சாய்பாபா வியாழக்கிழமை அதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இதை ஏன் கொண்டாந்து வியாழக்கிழமையில் லிங்க் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் உள்ள கணக்குகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த தார்ஸ் டே அப்படின்னு தான் அது ஒரிஜினல் பேர். அது தேர்ஸ்டே கிடையாது, அது தார்ஸ் டே தான். அந்த தார் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைக்கிங் மற்றும் ஸ்டெப்பி ஏஷியா மைனரில் இருந்த மக்களோட ஒரு மத வழிபாட்டில் இருந்த ஒரு கான்செப்ட் தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மார்வல் சீரீஸ்லாம் வருது இல்லை, அவங்க வந்து அந்த கடவுளெல்லாம் வந்து அவங்க சூப்பர் ஹீரோ ஆக்கி இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஓடின் அப்படின்னு ஒருத்தர், அந்த ஓடின்ஸ் டே தான் வெனஸ்டேவாக மாறினது. வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு மாறினதெல்லாம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ஏரியாவில் பல்வேறு இனக்குழுக்களின் கலப்படம் ஏற்படுது. அப்படி கலப்படம் வரும்போது தான் இந்த 60 கணக்குன்னு ஒன்று வருது. 60 சைக்கிள். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 60 நொடி, 60 நிமிடம் சேர்ந்தால் 1 மணி நேரம், அப்புறம் 60 ஆண்டுகள் சேர்ந்தால் ஒரு சுழற்சி.
இந்த 60 ஆண்டுகள் ஒரு சுழற்சின்ற கான்செப்ட் எப்படி வராங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து சூரியனை வச்சு கணக்கு போட தெரில அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது எல்லாமே நம்ம தான் சுற்றி வருது, சூரியன் டெய்லி நம்மளை சுற்றி வருது அப்படின்றப்ப இதை வச்சு வருஷத்தை கணக்கு போட முடியாதுன்னு என்ன பண்ணுறாங்க, ஜூபிட்டரும் சாட்டனும் ஒரு பாயிண்டில் ஒன்றா நிற்கிது. அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டும் சுற்றி முடித்து மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு ரெண்டும் ஒரே நேரத்தில் வரும்போது 60 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அப்புறம் அந்த கணக்கை வந்து நம்ம ஊரில் அதுக்கு ஒரு பேய் கதையெல்லாம் சொல்லி நாரதர் மகாவிஷ்ணுன்னு ஒரு பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத, அந்த தேர்ஸ்டே அப்படிங்கிறத இங்கே தமிழ் படுத்தும் போதும் சரி சமஸ்கிருதமயப்படுத்தும் போதும் வியாழன் அப்படின்னே சொல்லி வச்சிடுறாங்க டேட்டை. இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் வரும்போது அதுக்கு பேரே குருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குருவார் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது அந்த வியாழன் அப்படின்ற தேதி வந்து குருவுக்கு உண்டான நாள் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில்களில் தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கும். வழக்கமாக பார்த்திங்கன்னா மெயின் கடவுளெல்லாம் கிழக்கு பார்க்க இருக்கும்போது இந்த தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அம்மனை வந்து வடக்கு நோக்கி வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்படி சில கான்செப்ட்லாம் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். இப்படி ஒரு வழியாக எப்படியோ சுற்றி கித்தி வளைச்சி தேர்ஸ்டே தான் வியாழன், வியாழன்னா குருனா யாரெல்லாம் குருவோ அவருக்கு நல்ல நாள் அது. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் வியாழக்கிழமைக்கு போய் கும்பிடுவாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த பக்தின்றது இருக்குது பார்த்தீங்களா, எப்போ அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், அப்கிரேட் ஆகிட்டே போகும். ஒருத்தர் வந்து முதல்ல ஒரு சென்னைக்கு வராருன்னு வச்சுப்போம், வந்து என்ன வேலை செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டல் தட்டுக்கடை போட்டோம்னா 2 விஷயம் நடந்துடும். ஒன்று, நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சாப்பாடு பிரச்சனை இல்லை, அந்த சாப்பாட்டிலே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். 2வது, வித்தவர காசு அப்படின்னு ஒரு தட்டுக்கடை போடுறாருன்னு வச்சுக்கிங்களேன். உடனே கருப்புசாமி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வச்சு கருப்புசாமி எப்படியாவது பார்த்து காப்பாற்றுப்பா அப்படின்னு வைப்பார். அங்கேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி தட்டுக்கடையிலேருந்து சின்னதாக ஒரு ஹோட்டலை போட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே அப்கிரேட் ஆகி முருகர் ஃபோட்டோ வைப்பார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் போட்டாருன்னு வச்சுக்கிங்க, சாய்பாபாவுக்கு போயிடுவார். இதில் பெருமாள் வரவே இல்லை. இல்லை சார், ஒரு சிலர் முருகன்றது ஒரு அடையாளத்தை வச்சு சொல்கிறேன். அது முருகனாகவும் இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். பெரும்பாலும் சிவன் ஃபோட்டோவை நான் வச்சு பார்த்தது இல்லை. ஆமாம், அது வைக்க மாட்டாங்க. மேபி முருகன், பெருமாள், பிள்ளையார், அம்மன் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் டெவலப் ஆகிட்டாங்கன்னா இப்போ எல்லாம் சாய்பாபாவுக்கு போயிடுறாங்க. இப்போ அதுதான் அதாவது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகிட்டாங்க. சாய்பாபா என்ற மனிதர், அவரோட உண்மையான பெயர் என்ன யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவர் பேர் என்னன்னு கூட தெரியாது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக ரெண்டு மேபி 2.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து பத்ரின்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட சாய்பாபாவுக்கு டெவலப் பண்ணுறோம், ஒரு 1000 கோடி ரூபா அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இதுக்கு வந்து இங்கே ஷீரடி ஆளுங்க பூரா எதிர்ப்பு. மெயின் மேட்ரு என்ன, வேற ஒன்றும் இல்லை, டூரிஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து ஸ்பிளிட் ஆகிடும். ஏன்னா பத்ரி அவர் பிறந்த ஊர், ஷீரடி அவர் இறந்த ஊர். இறந்த ஊரை வச்சு ஏற்கனவே ஒரு கூட்டம் நல்லா கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மதம் சார்ந்த ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு காலாகாலமும் ஒவ்வொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லலாம். என்ன இப்போ பொறுத்தவரை கேட்டால் அவங்க சமூக சீர்திருத்தவாதி அப்படின்றதோட நான் நிப்பாட்டிப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. புத்தர் வந்தார், ஏன் வந்தார், அவர் வந்து பார்க்கும்போது 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பலி கொடு, அதை செய், இதை செய், யாகம் வளர்த்தணும், அப்போ தான் உனக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாவீரர்னு சமண மதத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே செய்யாத, ட்ரெஸ்ஸு கூட போடாத, எல்லாத்தையும் திறந்துரு, எதுவுமே நீ வச்சுக்காத அப்படின்னு. இப்படி வாழ்கிறதும் கஷ்டம், இப்படி வாழ்னா நஷ்டம். இதாவது கஷ்டம், அது மொத்தமாக நஷ்டம். ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் வெட்டி பலி கொடுத்துட்டு கையில் இருக்க பொருள், அன்னைக்கு இருந்த சொத்துன்றதே என்னது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரத்தில் எழுதும்போதே பார்த்தீங்கன்னா தாவர ஜீவக சொத்துக்கள் அப்படிம்பாங்க. வயல்வெளிகள் மற்றும் அவங்க வச்சிருக்க ஆடு மாடு இதெல்லாமே சொத்துக்களாக தான் கன்சிடர் பண்ணி தான் அந்த பத்திரத்தில் எழுதுவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்து பூரா அழியுதுன்றப்ப புத்தர் 2க்கும் நடுவில் ஒரு வழி சொல்கிறார், த மிட் பாத் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், அப்போ எப்படி வாழ்ந்தனா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கான்செப்டை சொல்கிறார். எது மேலேயும் ரொம்ப ஆசை வைக்காத, ரொம்ப ஆசை வச்சேன்னா ரொம்ப ஏமாறுவேன். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இந்த படத்தை ஃபஸ்ட் டே பார்த்தே ஆகணும்னு ஒரு மாதமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி முதல் நாள் அவனுக்கு டிக்கெட் எடுக்கலாம், ரொம்ப ஏமாற்றமாகும். சரி படம் வந்தால் பார்ப்பண்டான்னு பேசாமல் இருந்ததுன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்காது. அவ்வளோதான் அவர் சொன்னார், உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்தாது. அப்போ அது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து, ஓ அப்போனா புத்தர் வந்து எதையுமே செய்யாமல் இருன்னு சொன்னார்.
அப்படிலாம் அவர் சொல்ல. அவர் சொன்னது என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷனை அதிகரிக்காத. எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்க ஏமாற்றங்களும் அதிகரிக்கும். அதில் இன்னொன்று சொல்லியிருப்பார், நோ பெயின் நோ கெயின். அது வந்து நம்ம இவர் ஆர்னால்டு வந்து தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டது. அவர் சொல்லும்போதே தான் சொல்லுவார், இன்னைக்கு எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு உடம்புல வலிக்கணும், மசிலில் வலி இருக்கணும். வலி இருந்தால் அந்த மசில் க்ரோத் ஆகுதுன்னு அர்த்தம், வலி இல்லைன்னா வளரலைன்னு அர்த்தம். நோ பெயின் நோ கெயின். இன்றைக்கி அப்போ வலி வர எக்ஸசைஸ் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னாரு. ஸோ இவருக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இயேசு வர்றார். அங்கேயும் மக்கள் என்னெல்லாம் இப்படி மதத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகிறார்கள்னு பார்த்து அவர் நொந்து போய் அவர் ஒரு 6 கான்செப்ட் தான் சொல்கிறார். அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை. மோசஸ் ஒரு 10 ஐட்டம் சொல்கிறாரு. அந்த 10ல் ஒரு 4 தூக்கிட்டார். அவர் ஒரு 4 ஐட்டத்தை தூக்கிட்டு மிச்சம் ஒரு 6 ஐட்டத்தை தான் சொல்கிறார். அந்த 10 கட்டளைகள்லாம் 6 மட்டும் தான் இவர் சொன்னார். என்ன சொன்னார்? திருடாதே, பொய் சொல்லாதே, வஞ்சனை செய்யாதே, அடுத்தவனை ஏமாற்றணும்னு நினைக்காத, விபச்சாரம் பண்ணாதேன்னு ஆண் பெண் இருவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். பொதுவான வார்த்தையில் சொல்கிறார். ஆணாக இருந்தால் மனைவியை விட்டு வேற யார் கூடயும் போகாத, பெண்ணாக இருந்தால் கணவனை விட்டு வேற யார் கூடயும் போகாது. 5வது மேட்ரு, பெற்றோரை கனம் பண்ணு, அம்மா அப்பாவுக்கு மரியாதையாக நடந்துக்கும். நாங்கள் தான் வளர்ந்துட்டோமே அப்படின்னு அம்மா அப்பாவை மரியாதை இல்லாமல் நடத்தாது. 6வது விஷயம், நீ உன்னை நேசிப்பதை போல உன் எதிரியையும் நேசி. இந்த 6 விஷயத்தில் எங்கேயாவது கடவுள் வருதா? எங்கேயுமே கடவுள் வராது. இந்த 6 மட்டும் தான் செய்ய சொன்னார். ஆனால் இந்த 6 மட்டும் விட்டுட்டு இவங்க பூரா எல்லாம் சண்டே சர்ச்சில் போய் உட்காந்துருக்காங்க. உண்மை தானே? புத்தரியா அப்படி தான் ஆக்கிட்டாங்க. அவர் வந்து புத்தரியா எந்த சாமியும் கும்பிடாதுன்னு சொன்னார். கடைசியில் மகாயான புத்திசம்னு சொல்லி ஆரம்பித்து அதில் அவருக்கே கோயிலை கட்டி அவர் சிலையவே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இன்னைக்கு சைனா சரி, இப்போ இந்தியாவில் புத்த மதம் பெருசாக இல்லை. அம்பேத்கர் ஃபாலோவர்ஸ் சில கொஞ்சம் பேர் தான் அந்த நியோ புத்திசமில் இருக்கிறாங்க. அங்கே நியோ புத்திசமில் வந்து புத்தரை வந்து ஒரு டீச்சராக தான் பார்க்குறாங்க, கடவுளாலாம் பார்க்கல. ஆனால் மகாயான புத்திசத்தில் அவரை கடவுளாகிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ் பேரை சொல்லி ஒரு 48 டிவிஷன் இருக்குது. சொன்னால் நம்புவீங்களா? ஒவ்வொன்றும் வேறு டிவிஷன். அந்த கடவுளை வந்து கர்த்தரை இயேசுவின் மூலமாக வணங்குவதற்கு வேற ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 48 டிவிஷன் வச்சுருக்காங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட், ப்ராட்டஸ்டன்ட்டு, ஆர்சி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஜெகோவா விட்னஸ், அது இதுன்னு ஒரு பென்டகோஸ்டல், இந்த இதெல்லாம் காமனாக நீங்கள் கேள்விப்பட்ட பேராக இருக்கலாம். இது மாதிரி ஒரு 48 டிவிஷன் இருக்குது. இல்லை, இவரை எப்படி பார்க்குறாங்க? அதுதான் அங்கே தான் வரேன். இதற்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா முகமது நபி வர்றார். அவரும் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி 360 கடவுள் வச்சு கும்பிட்டு இருக்காங்க மெக்கால. டால் மாதிரி இப்படி கும்பிடாதீங்கடா, இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, கடவுள்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும், அதனால் கடவுளை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னாரு. அல்லான்ற வார்த்தைக்கு வந்து அரபு மொழியில் அது கடவுள்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அது ஒரு சாமியோட பேர்லாம் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது தான் அல்லான்றது பேர். அப்போ அந்த புரட்சியை அவர் இயேசு ஒரு வடிவத்தில் செஞ்சார், புத்தர் ஒரு வடிவத்தில் செஞ்சார்னா இவர் வேற ஒரு வடிவத்தில் செய்கிறார். அப்படியே நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிக மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முகலாய மன்னர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சிருக்கிறார். அதாவது 1556 2ஆம் பானிபட் யுத்த காலத்துக்கு ஒரு 2 வருஷமோ முன்னாடியே ராஜாவாயிடுறாரு. 1605 தான் அவர் மரணம் அடைகிறார். அது வேற கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக ராஜாவாக இருந்தவர். ஒரு கட்டத்தில் அவர் வந்து இந்தியாவோட பவர்ஃபுல் கிங் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்கார நாடாக முகலாய சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் இருக்குது. இந்துஸ்தான் தான் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடு. ஒரு வருஷத்தோட டோட்டல் கலெக்ஷன் வந்து டாப் 3 எடுத்திங்கன்னா டாப் 3rd ரேங்க்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டாமன் சுல்தானேட். ஒட்டாமன் சுல்தானேட்டோட வருஷ வருமானம் வந்து 40 லட்சம் வெள்ளி காசுகள். அதுக்கு செகண்ட் பிளேஸில் வர்றது யாருன்னா பாரசீக சுல்தானேட். அவங்களோட வருஷ வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49 லட்சம் வெள்ளி காசுகள். அக்பரோட வருஷத்தோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 லட்சம் வெள்ளி காசுகள். செகண்ட் பிளேஸ்க்கும் இவருக்கு டிஃபரன்ஸே வந்து மோர் தென் 100%. அப்போ அவ்வளோ பெரிய பணம் வரும்போது அவருக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது. இந்த இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஷியா சுன்னத் அப்படின்னு இஸ்லாம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்புறம் இஸ்லாம் இந்தியாவுக்கும் வந்த பிறகு இங்கே இருந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. இங்கே எல்லாரும் ஞானிகள், நாங்கள் தவம் இருக்கிறோம், கடவுளை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே உட்கார்ந்தே உள்ள ஆன்மீகத்தை உணரலாம் அப்படின்னு புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறப்ப இது அங்கேயுமே குழப்பி துருக்கியில் தான் இந்த கான்செப்ட் முதல்ல உருவாகுது, சுஃபியிசம் அப்படின்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய துறவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உருவாகி, அதாவது அவங்க முதல்ல இசையின் மூலமாக ஆன்மீகத்தை உணர்வது அப்படின்னு வர்றாங்க. ஏன்னா அவங்க அங்கே சொல்லியிருக்கிறது நீங்கள் போய் எந்த கடவுளையும் கும்பிட முடியாது, போய் தொழுகை தான் நடத்தலாம். அப்போ இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்புது. அப்படி கிளம்பும்போது தான் இந்த சுஃபியிசம்னு ஒன்று வருது. அந்த சுஃபியிசம் வந்ததுக்கு முக்கிய காரணமே வந்து இங்கே இந்தியாக்காரன் கூட சேர்ந்து விளங்காமல் போனதுக்கு தான் காரணம். இப்போ அக்பர் காலத்தில் அக்பர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஏன் இப்படி இத்தனை மதம் வச்சுருக்காங்க? ஏன்னா அக்பரோட காலத்தில் போர்ச்சுகல் இங்கே உள்ளே வந்துட்டாங்க.
இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, போர்ச்சுகீஸியெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாபர் வர்றதுக்கு முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டாங்க. பாபர் 1526 தான் வர்றாரு, போர்ச்சுகீசியர்கள் 1498 வந்துட்டாங்க. 28 வருஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்துருச்சு, இஸ்லாம் வந்துருச்சு, ஹிந்துயிசம் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது. இவ்வளோ மதங்கள் இருக்கும்போது அக்பருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, இது எதுக்கு இத்தனை மதம், இது எல்லாத்தையும் ஒன்றாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்செப்ட் கொண்டாரு, தீன் இலாஹி அப்படின்னு. எல்லாத்தையும் உள்ள அடக்கி ஒரே மதமாக வச்சுக்கலாம், அது மனிதநேய மதமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று ஓவர் பணக்காரன் ஆகிட்டாலும் இந்த மதத்தை குறித்த சிந்தனை வரும், கையில் ஒன்றுமே இல்லைனாலும் இந்த மதத்தை குறித்த சிந்தனை வரும். ஸோ இவருக்கு இந்த ஆங்கிலேருந்து இந்த மதத்தின் சிந்தனை வர இந்த அவர் காலத்தோட இந்த தீன் இலாகி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்து இஸ்லாமியர்கள் மோதல்கள் ஆரம்பிக்குது. அப்போ கபீர்தாசர் வர்றார். கபீர்தாசர் வரும்போது அவர் தான் முதல்ல அவர் இஸ்லாமியராக பிறந்து ராமனை பற்றியும் பாடல்கள்லாம் பாடியவர். இசை அப்படின்ற வடிவத்தில் மத நல்லிணக்கத்தை அவர் போதிக்கிறார். இது வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபாவாக இருக்கக்கூடிய இவரின் ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியாது. பத்ரியில் பிறந்தாருன்னு சொல்கிறது ஒரு கேள்வி. அதுவும் யார் சொல்றதுன்னா, இல்லை இவர் ஒரு ஹிந்து, அதை யார் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா ஹேமந்த் பந்த் அப்படின்னு சொல்லி அவரோட சீடர் தான் எழுதி வச்சிருக்கிறார். அவர் போய் பார்த்துட்டுலாம் வந்து எழுதலை, கேட்டதுக்கு அவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. அவர் சாய்பாபா உயிரோட இந்த காலத்தில் எத்தனை தடவை அவர்கிட்ட கேட்டாலும் அவருக்கு நான் பிறந்த ஊர் அப்பா அம்மா எல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை, போங்கயா அப்படின்ட்டு. அவர் எப்பவும் தங்கி இருக்கிறது அந்த துவாரகா மாயின்னு சொல்லிட்டு ஒரு மசூதியில் தான் தங்கியிருப்பார். உடைகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கட்டியிருப்பார், அந்த கணுக்கால் தெரிகிற மாதிரி. அதுக்கு பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, கந்தியா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பாய்கெல்லாம் லுங்கி கட்டுற மாதிரி தான் அந்த துணியை கட்டியிருப்பார். தலையில் ஒரு துண்டு போட்டிருப்பார், தாடி வச்சுருப்பார். ஸோ தாடி வச்சதுனால அவர் முஸ்லீம்னு சொல்லிக்கலாம், இல்லை தாடி வச்சதுனால அவர் சாமியார்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்றத எல்லாரும் மறந்துடுறது. அவர் சொன்னது ஒரு ரொம்ப சிம்பிள், மதம் ஜாதி பிரிவினையோடு சண்டை போடாதீங்க, இவ்வளோதான் அவர் சொன்னது. ஒரு இது இன்னொன்று நடக்கும் என்னென்னா, சில இடங்களில் இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் கூட பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வர யோகி ராம் சூரத்குமார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக அவர் சாமியார் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவரை ப்ரொமோட் பண்ணது யாருன்னா பாலகுமாரன். நான் வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை திருவண்ணாமலையில் தான் படித்தேன், சரிங்களா. 1977லேருந்து 1983 வரை திருவண்ணாமலையில் படித்தேன். நான் டெய்லி அந்த கோயில் வழியாக தான் ஸ்கூலுக்கு போவேன். கோயில் வழியானா சாமி கும்பிட்றதுக்குலாம் இல்லை, அது ஷார்ட்கட்டு, சரிங்களா. நடுவில் கோயில் இருக்கும், எங்கள் வீடு இந்த சைடில், ஸ்கூல் இங்கே. இப்படி குறுக்க கோயிலுக்கு உள்ளே பூந்து இப்படி வெளியே வந்துட்டோம்னா இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, பித்தகோரஸ் தியரம், ஹைபாட் நியூஸில் வந்தோம்னா கொஞ்சம் ஷார்ட்டு, இது 3 கிலோமீட்ரு, இது 4 கிலோமீட்டர்னா இப்படி வந்தோம்னா 5 கிலோமீட்டர் தான், 7 கிலோமீட்டருக்கு மேலே 5 கிலோமீட்டரில் போயிடலான்ற மாதிரி பித்தகோரஸ் தியரம் படி இப்போவும் நம்ம கூகுள் மேப் நமக்கு ரூட் சொல்கிறது அதே பித்தகோரஸ் தியரத்தில் தான் சொல்லுது. அப்படி வரும்போது அந்த இப்போ இவங்க யோகி ராம் சூரத்குமார்னு சொல்கிறாங்களே, அப்போ நாங்கள் அவரை என்ன சொல்லுவோம்னா பீடி சாமியார்னு சொல்லுவோம். பீடி சாமியார்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு வாரமாக உட்காந்துருப்பார், ஒரே அழுக்கு முட்டையாக உட்காந்துருப்பார். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பீடி குடிச்சிட்டே இருப்பார். யாராவது வந்து பீடி வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுப்பார், யாராவது சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார். ஆனால் அவர் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்கார சாமியாராக மாறினார்? பாலகுமாரன் போன்ற ஆட்கள்லாம் சேர்ந்து ப்ரொமோட் பண்ணி தான் அவர் ஆகினது. இதே போல தான் இவர் மறைவுக்கு பிறகு அவர் இருந்தவரை பண்ணது வேறு ஒன்றும் பண்ணலை. எங்கேயாவது போய் யாரையாவது தானம் கேட்பார், ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி கொண்டு வந்து சமைச்சி அந்த பக்கத்தில் இருக்கிற ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுவார். அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆத்தங்கரையில் போய், கோதாவரி ஆறு ஏதோ ஒரு ஆறு சொல்லுவாங்க, அந்த ஆத்தங்கரையில் போயிட்டு குடலை வெளியெடுத்து கழுவி ஆற்றுல போட்டு கழுவி அலசி திருப்பி எடுத்து உள்ளே போட்டு போயிரு. சமைக்கும்போது சிரிப்பாக இருக்கா, இப்படி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது கரண்டி வச்சுலாம் கிண்ட மாட்டார், கையை விட்டு தான் கிண்டுவார். அதாவது இதெல்லாம் சொல்கிறாங்களா, சொன்னாங்களா? இல்லை ஏங்க நீங்கள் யாராவது சாய்பாபா இல்லை சாய் டிவோட்டிஸ்ட்டை போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அப்படி ஒரு நபர், ஒரு மனிதர் சாமியார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒரு தள்ளு வண்டியில் ஒரு மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு அவருடைய ஃபோட்டோக்களை வச்சுக்கிட்டு. அது அவங்களாம் பிச்சைக்காரங்க, அவங்க பிச்சைக்காரங்க, அவ்வளோதான், கொஞ்சம் டீசெண்டான பிச்சைக்காரங்க. என்னென்னா நீங்கள் பிச்சை வாங்க வரும்போது பிச்சைக்காரன் சில பேர் திருடனும் இருக்கான், அதில் அதையும் கவனத்தில் வச்சுக்கிங்க. நிறைய இடங்களில் ஆள் இல்லைன்னா வெளியே சேலைகளை காய போட்டுருக்கீங்கன்னு திருடிட்டு போயிடுவாங்க, துணிங்கினி வெளியே காய போட்டுருக்கீங்க திருடிட்டு போயிடுவாங்க. அவன் வந்து பிச்சை எடுக்கிறவன், அந்த பிச்சையில் கொஞ்சம் ஒரு கிரேட் அப்கிரேட் ஆனவன். ஒரு வண்டி அவனுக்கு கையில் கிடச்சிருச்சு, ஒரு சைக்கிள் வண்டி, அதில் ஒரு டேப் ரெக்கார்டர் போடுற அளவுக்கு, பேட்டரி வச்சு போடுற அளவுக்கு டெக்னாலஜி தெரியும். பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு அப்படியே போய், நம்ம ஊரில் நீங்கள் கோயிலுக்குன்னு போய் காசு கேட்டு பாருங்கள், யாராவது உடனே கொடுத்துருவாங்க. 90% கொடுத்துருவாங்க, ஒரு 10% தான் ஆச்சுப்பா அப்படிம்பாங்க.
மிச்சப்படி ஒரு 90% கொடுத்துருவாங்க. என்ன பயம்னா இவனுக்கு காசை கொடுக்காம போய் நமக்கு ஏதாவது பாவம் வந்துரு, நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டியை குறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்டு கெய்சர் வேலை செய்யலாம் என்ன பண்ணுறது? உள்ளே போய் சொர்க்கத்தில் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கூட குறைஞ்சிடக்கூடாது. ஒரு 5 ரூபா வேணால் கொடுத்துருவோம், இன்னொரு 10 ரூபா வேணால் கொடுத்துருவோம் அப்படின்னு ஏதாவது அதை நம்பி, அதாவது அந்த அவர்களை நான் வந்து கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அதாவது ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரது தன்மானத்தை விட்டு இறங்கி வர்றாருன்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கணுன்னாலே எவ்வளோ யோசிப்போம். ஒரு 2000 ரூபா வேணும், ஒரு 5000 ரூபா வேணும், ஒரு 1000 ரூபா வேணும் அப்படின்னா கூட அதை கேட்குறதுக்கு எத்தனை தடவை யோசிப்போம் ஒரு கடன் கேட்குறதுக்கு முன்னாடியே. அப்போ கடனே இல்லாமல் எனக்கு சும்மா கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறதுக்கு இறங்கி வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனோட வாழ்க்கை தரத்தை பார்த்து நாம் நிலையை பார்த்து தான் நம்ம வருத்தத்தான் படணும். முடிஞ்சால் உதவி செய்யணும், இல்லைன்னா விட்டுறணும். அவங்கள கேலி பண்ண வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒரு ஆள் வந்தார், வந்து லோகக்ஷேமத்துக்காக யாகம் பண்ணுறோம், ஏதாவது கொடுங்கோ அப்படின்ட்டு வந்து நிற்கிறான் ஒருத்தன். யார்? ஐயர் ஒரு ஆள். அப்போ அதுக்கு பேர் பிச்சை இல்லையா? அதுவும் பிச்சை தான். இவர் என்ன யோகக்ஷேமத்துக்கு என்ன யாகத்தை வளர்த்துற போகிறாரு? இவர் எங்கே யாகம் வளர்க்குறாரு நம்ம போய் பார்க்க போகிறோமா? ஒரு லேடி வராங்க, நான் மடிப்பிச்சை எடுத்து கோயிலுக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன், ஏதாவது கொடுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு நான் வரும்போது பிச்சை எடுத்து அந்த காசில் கலெக்ஷன் பண்ணி அந்த பணத்தை பயன்படுத்தி நான் கோயிலுக்கு வரேன்னு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், அதுக்காக ஏதாவது கொடுங்க. அதாவது இந்த பிச்சையில் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் இவங்கெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க நேராகவே கேட்குறாங்க, பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ முடிஞ்சால் நம்ம கொடுக்கணும், முடியலைன்னா அப்படியே கடந்து போயிடுறது தான் நாகரிகமான விஷயமா. ரைட். இப்போ இந்த குடலை கழுவுறதுக்கு வரும். ஆமாம், இது எல்லாம் வந்து என்னென்னா அவர் வந்து 1918 இறந்து போகிறார். 1918 அவர் செத்துட்டார். இன்னொரு சம்பவம் வேறு இருக்குது. என்னென்னா நடுவில் ஷீரடியிலேருந்து அவர் காணாமல் போயிட்டார். அங்கே இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார். எங்கே போனார்னே யாருக்கும் தெரியாது. அப்புறமா 1858 தான் மறுபடியும் வர்றார். 1918 செத்துட்டார். அதுக்கு அப்போ அது வர ஷீரடியில் தானே இருக்கிறாரு. அப்போ ஷீரடியில் முதல்ல அவர் எப்போ வந்தாருன்ற தேதியெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போயிட்டார். எங்கே போனாருன்னு தெரியாது. ஒரு 2-3 வருஷம் ஆள் இல்லை. அப்புறம் 1858 திரும்பி வர்றார். எங்கே போனாருன்னு கேட்டதுக்கு அவரும் ஒன்றும் சொல்லலை. நான் சும்மா போனேன், இப்போ வந்துட்டேன் அப்படின்றார். அவ்வளோதான். இவங்க பின்னாடி என்ன கதையில் எழுதி வச்சிட்டாங்கன்னா, ఝான்சி ராணி லக்ஷ்மிபாய் கூட சேர்ந்து வெள்ளைக்காரன் கூட சண்டை போட போயிட்டாரு அப்படின்ட்டாங்க சாய்பாபா. ஆமாம், ஏன்னா 1857 தான் அந்த சண்டை நடந்த காலம். அந்த ஒரு வருஷம் அந்த சிப்பாய் கழகம் நடந்தது. அந்த ஒரு வருஷம் லக்ஷ்மிபாய் கொல்லப்பட்டது வந்து 1858 தான் அவங்க கொல்லப்படுறாங்க. அந்த ஒரு வருஷம் அவர் வந்து லக்ஷ்மிபாய் கூட போய் சண்டை போட போனார். வெள்ளைக்காரனை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சண்டை முடிஞ்சிச்சு, ராணி செத்துட்டாங்கன்னு திரும்பி வந்துட்டாருங்க. அதாவது என்னென்னா மக்களுக்கு என்னென்னாங்க, ஏதாவது மிராக்கிள் வேணும். இல்லை சார், அந்த இதுதான். இப்போது நம்ம இவர் இருக்கார் இல்லையா, புத்தர் சாய்பாபா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவார், திடீர்னு லிங்கம் எடுத்துருவார், திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார். அது ஒரு மாதிரி மேஜிக்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நபராக சாய்பாபா இருந்தார். இல்லை, இவர் அப்படிலாம் எதுவும் பண்ணலாம் கிடையாது. இவங்க எழுதி வச்சிருக்கிற கதை தான். அதாவது அவர் சொல்கிறது வந்து போதனைகள் தான். அவர் போதனை கூட இல்லைங்க. அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னது, காசு வச்சிருக்கல, இங்கே பேர் 4 பேர் சாப்பிடாம இருக்கான், கொஞ்சம் அரிசி கொடு, அவனுக்கு சமைச்சு சாப்பாடு போடுறான். அவனும் மனுஷன், நீயும் மனுஷன். அவன் குள்ளா போட்டிருக்கான், நீ பூணூல் போட்டிருக்க, எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? இவனும் உன் கோயிலுக்கு தான் வரான், நீயும் அந்த கோயிலுக்கு தான் போற. இவருடைய பிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் வீட்டில் பிறந்து இதில் முஸ்லீம் வீட்டில் வளர்ந்தவர் அப்படின்ற மாதிரியான. அதுதாங்க, அதை எழுதுனது யாருன்னா ஹேமந்த் பந்த் தான் எழுதி. அதான் அவருடைய சிஷியர்னு சொல்லப்படுறவர் தான் எழுதுறாரு. சிஷியராக அறியப்படுறவர். அவர் சாய்பாபா இருந்த காலத்தில் அவரை சிஷியராக வச்சுக்கிட்டாரான்னு கூட தெரியாது. ஏன்னா சாய்பாபா கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு லேடி கூட இருக்காங்க, ஏதாவது ருக்குமணி பாயா ஏதோ அவங்க பேர், ருக்கு பாயின்னு நினைக்கிறேன். ஒரு லேடி கூட இருந்தாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட வந்தாங்க, வந்து நாங்கள் உங்க கூட சீடராக இருந்துக்கிறோம். அது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டு கட்சிக்கே ஃபுல் டைம் வேலையாக போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பக்தி தலைவர் ஒருத்தர் வந்தாருன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு அவங்கள்ட்டே ஃபுல் டைமாக போயிடுவாங்க. அதாவது என்னென்னா, தனக்கு என்ன செய்யணும் லைஃப்லன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க, ஆனால் எனர்ஜி இருக்கும், ஏதாவது பண்ணிடணும்னு இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்ப இது மாதிரி எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அது ஹேமந்த் பந்த் மட்டும்தான் ஆஸ்தான சீடர் அப்படின்லாம் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கபீர்தாசரை பொறுத்தவரை அவர் இஸ்லாமியராக இருந்தவர்னு தெரியும். ஒரு சுஃபி துறவி. அவர் ராமரை பற்றியும் பாடல்கள் பாடினாருன்றது தெரியும்.
இவரை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. இவர் இஸ்லாமியரா, பார்ப்பனரா, அதுலேயும் இந்து கூட கிடையாது, அதுலேயும் பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு வேற சேர்த்து எழுதி வச்சது நம்ம ஹேமந்த் பந்த். அது எழுதும் போதே எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டால், இந்த பார்ப்பன குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நாளாக புள்ள இல்லாமல் இருந்தது. அவங்க ஒரு நாள் கனவுல வந்து கடவுளே சொன்னாராம், உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும், ஆனால் அந்த பிள்ளைய வந்து ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு ஒரு ஃபக்கீர் வந்து கேட்பாரா, அவரை கொடுத்துருங்க. ஏன்னா இவர் வந்து போன ஜென்மத்தில் கபீராக இருந்தவர், கபீர் தாசராக இருந்தவர் தான் இப்போ உங்கள் வயிற்றில் வந்து பிறக்க போகிறாரு. போன முறை இஸ்லாமியராக இருந்து ராமரை பாடியது போல இந்த முறை இந்துவாக பிறந்து அல்லாவை பற்றி பாடு பாடினாரா இவர்? அப்போ அவர் ராமரை பற்றி பாடு பாடினார்னா இவர் அல்லாவை பற்றி பாடு பாடியிருக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுங்க வசதிக்கு, அதாவது அந்த காலத்தில் எப்படி இது சார், இப்போது அந்த வடிவம் நமக்கு வந்து மாறிடுச்சு சார். அங்கேருந்து வந்து இந்த வியாழக்கிழமைக்குள்ளார வந்தது வந்து அது இப்போ ரொம்ப ரீசெண்ட். அது ரொம்ப ரீசெண்ட் தான், ஒரு 5-6 வருஷம். இப்போ அந்த மோகம் அதிகரிச்சிருக்கு இல்லையா, இந்த விஷயம்ன்றது அதிகரிச்சிருக்கு. இதை வந்து ஒரு மிஷனரி மாதிரி பரப்புறாங்கங்க. கிறிஸ்தவ மதம் எப்படி பரப்பப்பட்டது? ஒரு மிஷனரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு தானே பரப்புறாங்க. அதுக்குன்னு ஒரு சில ஆட்களை வைத்து போய் ஊர் ஊராக உட்காந்து அதை பற்றி பேசி 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 எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மதத்தை பரப்புகிறாங்க. அதே போலவே இந்த சாய்பாபா என்பது பரப்பப்படுகிறது. பரப்பும்போது தான் இந்த மாதிரி மேஜிக் ஸ்டோரிலாம் சொல்கிறது. இது குடலை கழுவினார், சமைக்கும்போது கையை உள்ள விட்டு சமைப்பார் அப்படின்ற கதையெல்லாம் பரப்புறது மக்களுக்கு வந்து. அதாவது தன் வாழ்நாளில் அவருக்கும் இப்போ வியாழக்கிழமைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கெல்லாம் எந்த சம்பந்தம்? அவர் என்னைக்கு பிறந்தாருன்னே தெரியாதுங்க. அவர் என்னைக்கு பிறந்தாரு, எந்த ஊரில் பிறந்தாரு, எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தாரு, எதுவுமே தெரியாது. அவர் சொன்னது மனித நேயம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வெறும் மனித நேயத்தை வாழ்ந்த காலத்தில் சொல்லிட்டு வயசான உடனே செத்துட்டார். வயசானா எல்லோரும் செத்துருவாங்க, அதே மாதிரி அவரும் செத்துட்டார். அதில் வேறு சொல்லுவாங்க, அங்கே வந்து அந்த துவாரகா மாயின்னு ஒரு மசூதியில் விளக்கேற்றி வைப்பாங்க. விளக்கேற்றுற பழக்கங்கள்லாம் உண்டு. மசூதியில் விளக்கேற்றுவாங்களான்னா பார்த்துருக்கிறேன் நானும். நம்ம தென் தமிழகத்திலே பொட்டல் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதியை போய் பார்த்தீங்கன்னா இந்து கோயில் மாதிரியே தான் இருக்கும். கட்டினதே இந்து கோயில் மாடல்லே கட்டியிருப்பாங்க, கருங்கல் பில்டிங்காகவே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார விளக்கு இருக்கும், ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விளக்கேற்றுவது அப்படின்றது வந்து இஸ்லாத்தில் இருக்கா அப்படின்னா ஒரு சில இடங்களில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ அவர் விளக்கேற்றினார், அதில் வந்து 2 எண்ணெய் வியாபாரி தான் டெய்லி எண்ணெய் கொடுத்தாங்க. ஒரு நாள் எண்ணெய்க்கு பதிலாக இவர் வந்து ஒருவேளை ஃப்ராடாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை ஊற்றிட்டாங்க. அவர் தண்ணியை ஊற்றி விளக்கேற்றினார், விளக்கு எரிஞ்சுது. எண்ணெயை ஊற்றி விளக்கு எரிஞ்சாதான் நல்ல மனுஷன்னு அர்த்தம். தண்ணியை ஊற்றி விளக்கு எரியுதுன்னா ஃப்ராடு பண்ணுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஏசு சும்மா ஒரு 5 மேட்டரை சொல்லிட்டு போனார்னா அவரை கூப்பிட்டு இல்லை அவர் வந்து ஒரு கூடையில் இருந்த அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார். 2 மீனை வந்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. முகமது நபி எந்த மந்திர மேஜிக்கையும் நம்பாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு இவங்க ஒரு கதை. ஒரு நாள் வந்து தன்னுடைய சக்தியை காட்ட சொன்னாங்க, எல்லாரும் கேட்டாங்கன்னு சொல்லி நிலாவை 2ஆக பிளந்துட்டாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒட்ட வச்சாரு. இப்படியே இந்த போதனை செய்த யாருமே வந்து இந்த மாதிரி மந்திர தந்திரம்லாம் சொன்னதே கிடையாது. இல்லை, அப்போது இந்த வியாழக்கிழமை சாய்பாபான்றதும் இங்கே வந்து புகுத்தப்பட்டிருக்குதான். நான் ஒன்று கேட்குறேன். இவர் வந்து இவங்க வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தையும் ஆதரித்தார், இந்து மதத்தையும் ஆதரித்தார். இப்போ ஷீரடியில் யார் இருக்கா? யாராவது ஒரு பாயை காமிச்சிருங்க. யாராவது ஒரு பாயை காட்ட முடியுமா? அந்த இடத்த பூரா ஆக்கிரமிச்சு ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டது யார்? அங்கே உள்ள பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களை பொறுத்தவரை காசு வருதுன்னா நாளைக்கு ஜீசஸ்க்கு ஒரு சர்ச்சை போட்டுலாம் போட்டு அங்கே நாமாவளியா 1,00,000 மந்திரம் சொல்லி ஜீசஸ்க்கு பூஜை பண்ணுறோன்னு சொல்லி பண்ணாலும் பண்ணுவாங்க. இது வந்து இந்த சாய்பாபான்றது யாரோ ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழுங்கப்பா, சண்டை போடாதீங்கன்னு தான் வாழ்ந்த போது சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். வந்தவங்கள கூட சேர்த்து வச்சுக்கிட்டு சாயங்கால நேரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதாவது சாயங்கால நேரத்தில் இங்கேருந்து ஒரு மண்டபத்தில் போய் உட்காந்து பேசுவாராம். அதை ஒரு விழா ஆகிட்டாங்க. வியாழக்கிழமை இந்த இடத்துல இருந்து அவர் சிலையை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து வைப்போம், வச்சு பூஜை பண்ணுவோம். இது பூரா வந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திருக்குறளை தான் புரிஞ்சுக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். முதுகு வளைஞ்சி வேலை செஞ்சனா தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். தெய்வத்தால்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்றத புரிஞ்சு மக்கள் வந்து இந்த மேஜிக்கை நம்புகிறாங்க. இந்த மேஜிக்குன்னு இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்களே, பார்த்தவங்க பார்த்தப்போ கூட வேறு யாராவது இருந்தாங்களான்னு கேட்டு பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க தான் பார்த்தாங்க. வரும்போதே சேர்க்கும்போதே இதான் ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ கடன் தொல்லையில் இருந்தோம், சாய்பாபா ஃபோட்டோ கொண்டாந்து மாட்டினோம். அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் 1,00,000 கொண்டாந்து கொடுத்துட்டாரு. டக்குன்னு வட்டி பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் தீர்த்துட்டோம்.
அந்த படத்தை நீ மாட்டலனாலும் அவர் சொந்தக்காரன் தான் கொண்டாந்து கொடுக்க போகிறான். சாய்பாபாவை வந்து கொடுத்தாரு. புரியுதுங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா கோஇன்சிடென்ஸை பூரா வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற விஷயத்தை பூரா இன்சிடென்டெல்லாம் நடக்கிறதா எடுத்துக்கிறாங்க. இந்த ரிலிஜனை நம்பும்போது இந்த ரிலிஜனை, அதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோன்னா அது பரவாயில்ல, இந்த மாதிரி சாமியாரை நம்புற போகிறான் பாருங்க, அவன் இன்னும் முட்டாளாங்க. அட்லீஸ்ட் இவனாவது வந்து கடவுள் என்னை காப்பாற்றுவார், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்பிட்டு போகிறான். இவன் அதை விட முட்டாள். யாரோ செத்து போன ஒரு மனுஷன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் செத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. அவன் இந்த பஞ்சபூதங்களில் கரைஞ்சிடறான். உடலில் இருக்கிற நீராக போயிடுது, மற்ற இடங்கள் சதைகள்லாம் மண்ணாக போயிடுது, எல்லாம் மக்கி போயிடுது, மரம் அதை உறிஞ்சி மறுபடியும் இன்னொரு மரம் வளர ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான். இது ஒரு லைஃப் சைக்கிள், முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு செத்துப்போன ஒரு மனுஷன் 1918ஆம் ஆண்டு இறந்த ஒரு மனிதன் இப்போ 2024 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் வந்து எங்களுக்கு அருள் பாலிப்பார். எங்கேருந்து பாலிப்பார்? இவங்களுக்கு எல்லாருக்கும் நினைப்பு என்னென்னா, இங்கே செத்ததுக்கு அப்புறம் வேறு ஒரு இடம் இருக்குது, செத்துட்டோன்றதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி கதைகளை உருவாக்கி அதை வைத்து ஒரு கூட்டம் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அது இங்கேன்னு இல்லை, இந்து மதத்துலன்னு இல்லைங்க, அது எந்த மதத்தில் வேணாலும் சாமி. அன்னைக்கு கூட பாருங்கள், அந்த எவாங்கலின் பால் தினகரனோட ஒய்ஃபு. ஆமாம், நான் அன்றைக்கி உட்கார்ந்துருந்தோம் கனடாவில். ஆண்டவரே, தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாமல் ஹோட்டலாக தங்கி கொண்டு இருக்கிறோம்னு கேட்டோம். உடனே தேவதூதன் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எந்த மாடல் கார் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டு கார் வாங்கி கொடுத்து. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு யோசிக்கிறோம். நம்ம அது சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஷாவாக இருந்தாலும் சரி, நித்யானந்தாவாக இருந்தாலும் சரி, சீரடி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, புட்டபர்த்தி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாமியாரை ஒருத்தன் நம்புறான்னா அவனை மாதிரி அடி முட்டாள் உலகத்திலே கிடையாது. சாதாரண பக்திமானே வந்து முட்டாள்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவன் வந்து அதை விட கடைந்து எடுத்த அடி முட்டாள். அவருக்கும் வந்து ஒரு காலத்து, அதாவது சொல்லப்போனால் சாய்பாபாவை கொண்டு வந்து நித்யானந்தா கூடலாம் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. அந்த மனுஷன் எதுவும் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கல, அந்த காசை வச்சு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டார், அவ்வளோதான். இவங்க 2 பேரும் அடிக்கிற கூத்து, நித்யானந்தாவும் ஜக்கி வாசுதேவெல்லாம் அடிக்கிறது வந்து அது வந்து மாஃபியா. அது இவங்கெல்லாம் சாமியார் இல்லை, இவங்கெல்லாம் ஆன்மீக மாஃபியான்னு தான் சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் மாஃபியாஸ் இவங்கெல்லாம். அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், வாழ்ந்தார், செத்தார். அவரை நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? அவர் சொன்னதை செய்யணும். இங்கே கூட தான் எத்தனை சாய்பாபா கோயில் இருக்குது. எந்த கோயிலையாவது யாராவது முஸ்லீம்ஸ் வராங்களா உள்ள? அவர் பிறப்பால் முஸ்லீம் தானே, எந்த முஸ்லீம்ஸையும் வரதில்லை. ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வேறு எந்த கடவுளையும் வணங்க முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்றதுனால இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களும் சேர்ந்து உள்ளே போய் காசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மை தான், அவங்களுக்கு அந்த மதம் தடை செஞ்சதுன்ற ஒரு காரணத்தினால தான் உள்ளே போகல. இதே வந்து அதுக்கு பதிலாக தர்காவை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக போயிருப்பாங்க. இது கோயில் மாதிரி கட்டினதுக்கு பதிலாக தர்கா மாடலில் கட்டியிருந்தாங்க, மாடலை மாற்றி கட்டியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்திருப்பாங்க, நம்மளுங்களும் போயிருப்பாங்க. இப்போ நாகூர் தர்காவுக்கு எல்லாரும் தானே போகிறாங்க. ஆனால் இவங்க கோயிலாக கட்டினதுனால பார்ப்பனர்களுக்கு வசதியாக போச்சு, அவங்க மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வழக்கம் போல். ஆனால் நம்ம செத்தது முஸ்லீமாக இருந்தாலும் அவரை வச்சு காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 100 வருஷமாக காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.